புனித மோனிகா 331 பிறந்தவர் மோனிகா. கத்தோலிக்க பெற்றோருக்கு பிறந்த இவர் பாசமும் பக்தியும் இரு கண்களாய் கொண்டு வளர்ந்தார். 20 வயதில் கிறிஸ்தவர் அல்லாத பத்ரீசியஸ் என்பவருக்கு மணமுடித்து கொடுக்கப்பட்டார். தன் கணவனால் பல துன்பங்களை அனுபவித்தார். 3 குழந்தைகள் அகஸ்தீனார், நவிஜியஸ், பெர்பத்துவா. அகஸ்டினார் சாகும் நிலையில் இருப்பதை அறிந்த அவருக்கு மட்டும் திருமலுக்கு கொடுக்க பத்ரூசியஸ் அனுமதித்தார். மோனிகாவின் பொறுமை, ஜெபம் பத்ரீசியஸை மாற்றியது. கிறிஸ்தவரானார். குறுகிய காலத்திலேயே இறந்தார். தன் மகன் அகஸ்டின் தப்பறை கொள்கைகளை பின்பற்றி தவறான வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். அகஸ்டின் மனப்போன போக்கில் வாழ்ந்தார். மோனிகாவின் மனதை காயப்படுத்தினார். அவர் மனம் திருந்த எப்பொழுதும் கண்ணீரோடு ஜெபம் செய்தார். ஆயர் ஒருவர் இவ்வளவு கண்ணீர் வழிந்தோட காரணமாயிருந்த மகன் ஒரு நாள் மனம் திரும்புவாரும் கண்ணீர் ஒரு பொழுதும் வீண் போகாது என்றார். அகஸ்தீனார் மனம் மாற்றம் பெற்றார். மோனிகா தன் மகனிடம், இந்த உலகில் இனி எதை குறித்தும் எனக்கு கவலை இல்லை. நான் இறப்பதற்கு முன்னை ஒரு நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவனாக நான் காண்கிறேன். என்னை எங்கு வேண்டுமானால் அடக்கம் செய்து கொள். நீ நிறைவேற்றும் திருப்பள்ளியில் என்னை நினைத்துக்கொள் என்றார். தாய்மார்களுக்காக வேண்டுவோம்.